வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் விந்தணுக்களின் ஆரோக்கியம் பற்றி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. இதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோ பாருங்கள். ஒரு ஆண் பருவ வயதை அடைந்த பின்னர் அவனின் ஆண்குறி 3 முதல் 4 அங்குலம் விரைப்புத்தன்மை இல்லாத போது நீளமாக இருப்பதுடன் 1 அங்குலம் சுற்றளவு கொண்டிருக்கும். சாதாரண நிலையில் 4 அல்லது 5 அங்குலம் இருக்கும் ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையும் போது 7 அங்குலம் வரை நீளும். சுற்றளவு 1.5 அங்குலமாக பெருகும். எல்லோருக்கும் பொதுவாக கட்டாயமாக இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது ஒரு சராசரி அளவு. விதவிதமான உயரம், அதற்கேற்ப விதவிதமான எடைகளில் ஆண்கள் இருப்பதைப் போல அவர்களின் ஆண்குறியும் சிறிதாகவும் பெரிதாகவும் அமைந்திருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனெனில் சாதாரண நிலையில் ஆண்குறி எந்த அளவில் இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் விரைக்கும் போது எல்லோருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு வந்துவிடும். அடுத்து விதைப்பையை பற்றி பார்ப்போம். ஆண்குறிக்கு கீழே விதைப்பை அமைந்துள்ளது. மெல்லிய சதை வடிவில் சாதாரண நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த விதைப்பை உணர்ச்சி வசப்படும் போது, அதாவது விரைப்பு நிலையில் உடம்போடு ஒட்டிக்கொள்கிற மாதிரி சிறிது சுருங்கிவிடும். இதற்குள் 2 விதைகள் உள்ளன. விதைப்பையின் வெளிப்புறம் சுருக்கமாக இருப்பது ஏன் தெரியுமா? பொதுவாக நமது உடம்பின் வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். விதைப்பைக்குள் இருக்கும் விதை நன்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் உடம்பின் வெப்பநிலையை விட 3 முதல் 4 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைவாக இருக்க வேண்டும். எனவேதான் உடம்புக்கு வெளியே பை போன்ற உறுப்பை படைத்து அதற்குள் உறுப்பின் பொது வெப்ப அளவை விட குறைவான வெப்பநிலையை படைத்து அதில் விதைகளை வைத்திருக்கிறது. இது இயற்கை. விதைப்பைக்கு போதுமான காற்று கிடைக்காமல் போகும்போது விதைப்பையின் வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதாலும் வெப்ப மண்டல பிரதேசங்களில் வசிக்கும் ஆண்கள் இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது என்று வலியுறுத்தப்படுகிறது. அப்படி இல்லாமல் இறுக்கமான உடைகளை தொடர்ந்து பயன்படுத்தினால் விதைப்பையின் வெப்பநிலை உயர்ந்து உயிர் அணுக்களின் தரமும் செயல்பாடும் பாதிக்கப்படும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால்தான் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ளாடைகளை அணியக்கூடாது என்றும் பருத்தி உடைகளும் தளர்வான உடைகளும் தான் ஏற்றது என்றும் சொல்கிறார்கள். விதைப்பையில் 2 விதைகள் உள்ளன. ஒவ்வொரு விதையும் 1.5 அங்குல நீளம், 1 அங்குல அகலத்தில் நீள்கோள வடிவில் அமைந்திருக்கும். ஒவ்வொன்றின் எடையும் 1 அவுன்ஸ் சுமார் 28 கிராம் இருக்கும். இந்த மாதிரியான இந்த விந்தணுக்களோட ஆரோக்கியம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. உங்களுடைய நீங்கள் ஆண் மகனாக இருந்து உங்களுடைய விதை ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருக்குது, விந்தணு ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேவை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் விவரமாக எங்களோட கருத்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய கிளினிக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.